New haircut. So first of all, happy new year to everyone. So new year என்றனால எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கலாமே. ஸோ ஸ்டார்டிங் வித் மை ஹேர் கட். இது ஒரு புது ஸ்டைல் இருக்கும், நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லெட்ஸ் கம் டு த டாபிக். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், நியூ இயர்லாம் தாண்டிட்டு தான் வரும். பிகாஸ் கொஞ்சம் பிளானிங்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வருஷம் என்ன மாதிரியான vlogs கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ரைட்ஸ் பண்ணலான்னு. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ரைட்ஸ், இந்த வருஷம் வந்து நிறைய ரைட்ஸ் பண்ணலாம் தான் பிளான். அதுதான் ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, 2 எடுத்துருக்கிற ரெசல்யூஷனு. ஒன்று வந்து இந்த வருஷம் ஹெவியான ரைடு பண்ணணும். ஸோ அது வண்டி இல்லை, ஒரு நல்ல ஃபிட் ஆகலான்னு கொஞ்சம் ஒரு 10 kgs அப்படி லூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபிட்டாக இருப்போம். ஒரு மெகா ரைடு வேறு இருக்குது. இது வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய ரைடு பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் ஒரு மெகா ரைடும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆஃப் 6000 kilometers அப் அண்ட் டவுன். வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா அப்கிரேட் பண்ணலான்னு. நம்ம ரைடிங் கியர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ பூட்ஸ் நம்ம ஆல்ரெடி போன வருஷமே அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம ஜாக்கெட்ஸை வந்து ஜாக்கெட் அண்ட் பேண்ட் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு. நான் வச்சுருக்கிற ஜாக்கெட் நல்ல ஜாக்கெட் தான், ரொம்பவே நல்ல ஜாக்கெட் தான். பட் ஏன் பர்சனல் இதுக்கு வந்து அது செட் ஆகலை, ஏன்னா இட்ஸ் டூ ஹெவி. உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த ரைடிங் கியர் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். என்னோடய ரைனாக்ஸ் ஸ்டெல்த் EVO 3 தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப 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 நல்ல ஜாக்கெட், ரொம்ப நல்ல ஜாக்கெட். பட் என்னென்னா அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஒரு வாட்டிக்கும் எனக்கு அந்த ரெயின் கோட் போடுறது அது எனக்கு பிடிக்கல. ரொம்ப ப்ளஸ் போட்டோம்னா ரொம்ப ஹீட் ஆகிடும், உள்ள ரொம்ப ஹீட் ஆகிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா என் பாடி ஆல்ரெடி கொஞ்சம் ஹீட்டான பாடி. ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் என் உடம்பு எப்போவுமே. ஸோ அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் ஹீட் ஆகி ரொம்ப சஃபகேஷன் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெவி. சம்மரில் ரைட் பண்ணுறோம்னாக்கா அப்போது ரொம்ப ஹெவி, ஹீட் விட ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அது. ஸோ அதனால தான் ஒரு ப்ரீமியம் ரைடிங் கியர்ஸ் போகலாம் நான். ஸோ மைண்டில் வச்சுக்கிறதுனா டைச்சி. ஸோ டைச்சில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அங்கே போய் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் சி. ஸோ இது வண்டி இல்லை, இப்போ இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மோர் ஆஃப் கார் vlogs கூட பண்ணலான்னு. ஏன்னா சம்மர்ஸில் வந்து அதிகமாக வெளியே எடுத்து போக முடியாது. கண்டிப்பாக ரைட் பண்ணுவேன், பட் இன்னும் நிறையா கண்டென்ட் பண்ணலாம் சேனலுக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்லி கார் தான் பண்ணலான்னு. ஸோ கார் vlogsம் பண்ணலான்னு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் எனக்கு தேவை. கார் vlogsம் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே சினிமேட்டிக்காக பண்ணலான்னு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபுட் vlog பண்ணலான்னு. ஸோ எனக்கு ரைடிங் வந்து ஒரு பேஷன், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் எதுவும் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, வெஜ் ஆர் நான்வெஜ் எனிதிங். ஸோ எனக்கு சாப்பாடுனாலே பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான், அது ஒரு ஃபுட் vlog செப்பரேட்டாக பண்ணலாமான்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த சேனலில் நீங்கள் ஆனால் பார்ப்பீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது. கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இந்த கார் vlogs அண்ட் இதுவும் ஓகேனா நான் பண்ணுறேன், ரெண்டுமே பண்ணுவேன். அதுக்குன்னு வந்து இப்போது மோட்டோ vlogging அதெல்லாம் கம்மியாகிடும் இல்லை, அதெல்லாம் வந்து எப்பிக்காக இருக்கும். கொஞ்சம் சென்டரில் ஒரு 1 or 2 வீடியோஸ் இந்த மாதிரி வரலாமா, உங்களுக்கு பிடிக்குமான்றது தான். ஸோ ஏன்னா 24/7 வந்து நல்ல ரைட் vlogs வந்து பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மிக்சர் எடுத்துன்னு வரலாமே சேனலுக்குள்ளே. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 6KIOM. ஸோ எங்கள் ரைடிங் பூட்ஸ் எங்கே வாங்குவோமோ அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப நல்ல கடை. ஸோ அங்கே போயிட்டு ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது கண்டினியூ த vlog. ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட செட்டப். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம லைட் வெயிட். ரைனாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது இது முன்னாடி. அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. இதை வச்சு ஒரு ரைடு பண்ணுறேன். ரைட் பண்ணி ஃபுல்லாக வீட்டுக்கு போய்ட்டு இது ஃபுல்லாக டயர் காட்டுறேன். ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு, நைட் தான் வீட்டுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டயராக காட்டுறேன். செம்மையாக இருக்குது, செம்ம குவாலிட்டி. ஃப்ளட்டில் தான் ரைட் பண்ணிங்க. பைக்கில் அப்படியே ரெண்டு செட் கிரேசி ரைடு, அது பயங்கரமான கிரேசியான ரைடர்ஸ். இந்த குரூப் இருக்கு, ரைடர்ஸ் கிளப் பெங்களூர். ஓகே, இப்போ தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு. ஓகே, ஸோ 6 monthsலேருந்து ரொம்ப ஆக்டிவ். நான் ஒரு சோலோ தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போதும் எல்லாம் ஒரு கேடர் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு ரைட் போயிருக்கோம். TDS நைஸ் ஸ்பாட். அது உங்கள் வீடியோ ஆமாம் இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ உங்கள் பேர் ப்ரோ? சுதீஷ். ஸோ சுதீஷ் இது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், மகேஷ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீட் பண்ணதுக்கு. சரியா, இதோட இந்த வீட்டுக்கு போயிட்டு ஜாக்கெட்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ எஸ் கட் பண்ணால் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜாக்கெட் அண்ட் இது வந்து ஃபுல்லாக டயரில் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சுதேஷ் அண்ட் மகேஷ். ஏன்னா சீரியஸாகவே கேஸ் அந்த மாதிரி ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் வந்து கடைக்கு போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து என்னோடய ஒர்க் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார். நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன், எல்லாம் பயங்கரமான அப்ரிஷியேஷன் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் 2 பேரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இட் ரியலி மென்ட் அ லாட் டு மீ. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ்னால தான்
இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், இன்னும் மோர் vlogs, மோர் சினிமேட்டிக் கண்டென்ட் கொடுக்கணும்னு இன்ஸ்பயர் ஆகுறது இந்த மாதிரி ஒரு இதில் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நிறைய பேசணும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes பேசணும். ஸோ எல்லாமே vlogல போட முடியாது, உள்ள பயங்கர லென்த்தாக போயிடும். ஸோ அதான் கொஞ்சம் தான் போட்டேன். பட் அந்த வீடியோ கண்டிப்பாக என்கிட்ட பர்சனலாகவே என்கிட்ட வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஸோ எல்லாம் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக்கிங் கம்யூனிட்டியில் வந்தோடனே எல்லாம் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்ட் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன், நான் எதுவும் டிலீட் பண்ணல. ஸோ இது வந்து ஜென்யூனாக நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அகெயின். ஸோ யா, நம்ம இப்போது அட்டையருக்கு போவோம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ரைடிங் பேண்ட்டு, அதுக்கப்புறமா இது வந்து நம்மளோட ரைடிங் ஜாக்கெட். செம்ம காம்பினேஷன் இது. இந்த மாதிரி காம்பினேஷன் யாரும் போட்டதே கிடையாது, க்ரீன் வித் பிளாக்கு. இது அவங்களே வந்து ஆக்சுவலாக ஷாக் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் போடுவோம். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணதுன்னா கடைக்காரங்க கோ வித் ஆல் பிளாக் எப்பவுமே நல்லா இருக்கும். பட் ஆல் பிளாக் எடுத்து ரொம்ப காமன். ஸோ நான் என்ன சொன்னேன், க்ரீன் கலரில் ஜாக்கெட் போடுங்க, பிளாக் கலரில் வந்து பேண்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சொன்னாங்க நோ ப்ரோ அது அவ்வளோ ஒன்றும் தெரியாதுன்னு. போட்ட வேணா அவங்களே நோ ப்ரோ ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக், இந்த காம்பினேஷன் இஸ் சீரியஸ்லி குட், நீ வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு வேறு சொன்னாங்க கைஸ். ஸோ ஏதோ ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் செட் எவ்வளோ ஆச்சுன்னா இதெல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 60,000 ஆயிடுச்சு. ப்ளஸ் ஏன்னா இதில் வந்து ஒரு செஸ்ட், இது வந்து இன்னும் செஸ்ட் ஆர்மர் போடல, செஸ்ட் ஆர்மர் வேறு இருக்குது. ஸோ செஸ்ட் ஆர்மர் வண்டி தான் செப்பரேட்டாக வாங்கணும், மிச்சம் எல்லாமே இன்க்ளூடட் இந்த ஜாக்கெட் இட் செல்ஃப். இது கூடவே வந்து இன்னொரு இந்த வின்டர் ஜாக்கெட் மாதிரி வருவாங்களா லைனாப்ஸ்லாம், ஸோ அதே மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஒன்று பாக்கினா எப்பிக்கான ரைட்ஸ் தான், இன்னும் பயங்கர லாங் டூரிங் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணலாம் நம்ம. இந்த ஜாக்கெட் கொஞ்சம் எப்படி செட் ஆகுது நம்மளுக்கு, மீன்ஸ் அந்த பேடிங் எல்லாம் வச்சு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா, என்ன நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதுக்கோசரம் ஒரு ரைடு போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டே ரைடு தான், ரொம்ப ஃபேமஸான இடம் கைஸ். அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பெங்களூரில். அது என்ன நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன், மோஸ்ட்லி நெக்ஸ்ட் vlog இல்லை நெக்ஸ்ட் vlog அந்த மாதிரி ரைடு கிளம்பிடுவேன். ஸோ அந்த vlogல சொல்கிறேன். அண்ட் இந்த மாதமே ஆக்சுவலாக 2 லாங் ரைடு பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கணும் அது எப்படி போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா. அண்ட் ஆல்சோ டோன்ட் forget to hit that notification bell so that you will get notified whenever I post a new video. So catch you guys in the next one. Peace.